வணக்கம் மேஷ் ராசிக்காரர்களே. இந்த வாரம் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் நிலைமை மற்றும் அவற்றால் உங்களுக்கு ஏற்படும் தாக்கங்களை மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். கிரகங்களின் இயக்கம், அவற்றின் பார்வை மற்றும் அவை உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம். ராகு 12ஆம் வீட்டில். இந்த வாரம் ராகு உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் வீட்டில் பயணிக்கிறது. 12ஆம் வீடு என்பது பொதுவாக செலவுகள், வெளிநாட்டுத் தொடர்புகள், ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மன அமைதி ஆகியவற்றை குறிக்கிறது. ராகு ஒரு சாய கிரகமாக இருப்பதால் இது சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகளை, மன அழுத்தத்தை மற்றும் சுய சோதனையை அதிகரிக்கச் செய்யும். இது எப்படி உங்களை பாதிக்கும்? செலவுகள்: திடீரென மருத்துவ செலவுகள், வீட்டுப் பழுது, குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் போன்றவை எதிர்பாராத வகையில் அதிகரிக்கலாம். மனநிலை: சில நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் குறைவு, மனச்சோர்வு போன்ற உணர்வுகள் ஏற்படலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள்: வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் தொடர்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. குரு 2வது வீட்டில். குரு, அதாவது ஜூபிடர், இந்த வாரம் உங்கள் 2வது வீட்டில் இருக்கிறது. 2வது வீடு என்பது குடும்பம், சொத்து, நிதிநிலை மற்றும் வாய்ப்புகள் ஆகியவற்றை குறிக்கும். குரு ஒரு நல்ல கிரகம் என்பதால் இது உங்கள் வாழ்க்கையில் நிதி வளர்ச்சி, குடும்ப அமைதி மற்றும் சொத்து சேர்க்கை போன்றவற்றை அதிகரிக்கும். இது எப்படி உங்களை பாதிக்கும்? நிதி: பழைய முதலீடுகளிலிருந்து லாபம் கிடைக்கும். வங்கியில் எஃப்டி அல்லது ஆர்டி இருந்தால் அதன் வட்டி வருமானம் அதிகரிக்கும். குடும்பம்: குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவு. குடும்பத்தில் புதிதாக ஒரு குழந்தை பிறப்பு, திருமணத் திட்டம் போன்ற சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும். சொத்து: வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பு அதிகம். சனி 11வது வீட்டில். சனி இந்த வாரம் உங்கள் 11வது வீட்டில் பயணிக்கிறது. 11வது வீடு என்பது லாபம், நண்பர்கள், சமூக அங்கீகாரம், நீண்டகால இலக்குகள் ஆகியவற்றை குறிக்கும். சனி ஒரு சீரான, சோதனை தரும் கிரகம் என்றாலும் 11வது வீட்டில் இது நல்ல பலன்களை தரும். இது எப்படி உங்களை பாதிக்கும்? லாபம்: தொழில், வணிகம், முதலீடு ஆகியவற்றில் லாபம் அதிகரிக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். நண்பர்கள்: பழைய நண்பர்கள், உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். இலக்குகள்: நீண்ட காலமாக நினைத்த திட்டங்கள் நிறைவேறும். சந்திரன் 2வது வீட்டில். சந்திரன் உங்கள் 2வது வீட்டில் இருப்பதால் உங்கள் மனநிலை, உணர்ச்சி நிலை மற்றும் குடும்ப உறவுகளில் அதிக தாக்கம் ஏற்படும். சந்திரன் ஒரு மனோகர கிரகம் என்பதால் சில நாட்களில் நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படலாம். இது எப்படி உங்களை பாதிக்கும்? மனநிலை: சில நாட்களில் மனதில் அமைதி, சந்தோஷம் இருக்கும். சில நாட்களில் சிறு சிறு விஷயங்களுக்கே மனம் புண்படும். குடும்ப உறவுகள்: குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடும்போது பாசம் அதிகரிக்கும். கிரகங்களின் பார்வை: இந்த வாரத்தில் சூரியன் மற்றும் புதன் ஆகியவை உங்கள் 1வது வீட்டை நோக்கி பார்வையிடுகின்றன. இது உங்கள் உடல் ஆரோக்கியம், தன்னம்பிக்கை மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும். இந்த வாரம் கிரகங்களின் நிலைமை உங்கள் வாழ்க்கையில் நிதி, குடும்பம், தொழில் மற்றும் உடல் நலம் ஆகியவற்றில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ராகுவின் 12வது வீட்டு தாக்கம் செலவுகளை அதிகரிக்க, குருவின் 2வது வீட்டு ஆசீர்வாதம் நிதிநிலையை சமநிலைப்படுத்தும். சனி 11வது வீட்டில் இருப்பதால் நீண்ட கால இலக்குகள் நிறைவேறும். நிதி மற்றும் செலவுகள்: இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மிக முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தும். ராகு 12வது வீட்டில் இருப்பதால் திட்டமிடாத செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக வீட்டுப் பழுது, குழந்தைகளின் கல்விச் செலவுகள், மருத்துவ செலவுகள் போன்றவை திடீரென வரலாம். சிலருக்கு கடன் அல்லது கடன் அட்டைகள் மூலம் பணம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இந்த வாரம் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தும் திறன் மிகவும் அவசியம். தேவையற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து அவசர தேவைகளுக்காக சிறிது பணத்தை ஒதுக்கி வைக்கவும். வாரத்தின் 2ஆம் பாதியில் குரு 2வது வீட்டில் இருப்பதால் பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும். பங்குச் சந்தை, நிலம், தங்கம் போன்ற இடங்களில் முன்பு செய்த முதலீடுகள் லாபம் தரும். சிலருக்கு வங்கி வட்டி, வாடகை வருமானம் போன்ற வழிகளில் கூடுதல் வருவாய் கிடைக்கும். புதிய முதலீடுகளை திட்டமிட விரும்புவோர் நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. இந்த வாரம் பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். நண்பர்கள், உறவினர்கள் பணம் கேட்டால் உங்கள் நிலையை விளக்கி நிதானமாக மறுக்கவும்.
குடும்ப செலவுகளுக்காக பட்ஜெட் தயாரித்து அதற்குள் செலவிட முயற்சிக்கவும். செலவுகளை குறைக்கும் நோக்கில் பழைய பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்வது அல்லது தேவையற்ற சந்தா, உறுப்பினர் கட்டணங்களை ரத்து செய்வது போன்ற வழிகளை முயற்சிக்கலாம். மொத்தத்தில் இந்த வாரம் நிதி மேலாண்மை மிக அவசியம். செலவுகளை கட்டுப்படுத்தி லாபமான முதலீடுகளை மேற்கொள்வது உங்கள் நிதி நிலையை பாதுகாக்க உதவும். குடும்பம் மற்றும் உறவுகள். இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்வில் சில சவால்கள் மற்றும் சந்தோஷமான தருணங்கள் இரண்டும் எதிர்பார்க்கப்படுகின்றன. ராகுவின் 12வது வீட்டு தாக்கம் மற்றும் சந்திரனின் 2வது வீட்டில் இருப்பது காரணமாக குடும்ப உறவுகளில் உணர்ச்சி மாற்றங்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனநிலையேற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். தந்தையுடன் உறவு. இந்த வாரம் குறிப்பாக தந்தையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள், விவாதங்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். சொத்து பகிர்வு, குடும்பத் திட்டங்கள் அல்லது உங்கள் எதிர்கால முடிவுகள் குறித்து தந்தை கடுமையாக பேசலாம். அவர்களின் ஆலோசனையை கவனமாக கேட்டு பதில் அளிக்கும்போது அமைதியாகவும் மரியாதையுடனும் பேசுவது நல்லது. சில நேரங்களில் அவர்களின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டுவரும். தாயாருடன் உறவு. தாயாரின் ஆரோக்கியம் குறித்த கவலை அதிகரிக்கலாம். அவர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளை செய்து உணவு பழக்கங்களை கவனிக்க வேண்டும். தாயாருடன் நேரம் செலவிட்டு அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள். சகோதரர்கள், மாமா, மாமி போன்ற உறவினர்களுடன் பழைய பிணக்குகள் தீரும். குடும்ப நிகழ்ச்சிகள், திருமணத் திட்டங்கள் அல்லது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் மூலம் உறவுகள் வலுப்படும். சிலருக்கு உறவினர்களிடமிருந்து உதவியும் நல்ல செய்திகளும் கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு, கல்வி முன்னேற்றம் போன்ற நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். திருமண வாழ்க்கை மற்றும் காதல். திருமணமானவர்களுக்கு தொழில் அழுத்தம் காரணமாக துணையுடன் நேரம் செலவிட முடியாமை சிறிய பிணக்குகளை ஏற்படுத்தலாம். உணர்ச்சி பூர்வமான உரையாடல்கள், சிறிய வெளியே சுற்றுகள் அல்லது குடும்ப உணவு நேரம் போன்றவை உறவை வலுப்படுத்தும். காதலர்களுக்கு இந்த வாரம் திருமணத்தை பற்றி பேச சிறந்த நேரம். உங்கள் உறவை பெற்றோரிடம் அறிமுகப்படுத்த திட்டமிடலாம். குழந்தைகள். குழந்தைகளின் கல்வி, போட்டித் தேர்வுகள் மற்றும் சுய முன்னேற்றம் குறித்து கவலை அதிகரிக்கலாம். அவர்களுடன் நேரம் செலவிட்டு அவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். அவர்களுக்கு தேவையான ஆதரவு, ஊக்கத்தை வழங்கினால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். மொத்தத்தில் இந்த வாரம் குடும்ப உறவுகளில் சமரசம், பொறுமை மற்றும் அன்பு மிகவும் அவசியம். பெரியவர்களின் ஆலோசனையை மதித்து குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடுங்கள். இதனால் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி நிலைக்கும். தொழில் மற்றும் கல்வி. தொழில்துறை. இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் சனி 11வது வீட்டில் இருப்பதால் நீண்டகால முயற்சிகள் பலனளிக்கும். ஏப்ரல் 28, 30 தொடங்கும் புதிய திட்டங்கள் அல்லது பணிமாற்றங்கள் மே மாதத்தில் குறிப்பிடத்தக்க வெற்றியை தரும். ஊழியர்களுக்கு மே 3ஆம் தேதி பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பணி பொறுப்புகள் கிடைக்கும். உதாரணமாக, ஐடி துறையில் பணிபுரிபவர்களுக்கு மேலாண்மை பதவி கிடைக்கலாம். வணிகர்களுக்கு அரசு டெண்டர்கள், வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக ஏப்ரல் 29 நடக்கும் பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெறுவதற்கு உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து தயாராக இருங்கள். சிலருக்கு 3 முதல் 5 வருடங்களாக தாமதமான தொழில் திட்டம் இந்த வாரம் நிறைவடையும். எச்சரிக்கைகள். பணியிடத்தில் பெண் சகாக்கள் அல்லது மேலாளருடன் மே 2ஆம் தேதி கருத்து மோதல் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்படாமல் தொழில்முறை நடத்தையை பராமரிக்கவும். புதிய கூட்டு வணிகங்களில் பணம் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். கல்வித்துறை. மாணவர்களுக்கு இந்த வாரம் குரு மற்றும் சந்திரனின் சார்பு காரணமாக கல்வியில் வெற்றி கிடைக்கும். மே 1ஆம் தேதி வெளியாகும் தேர்வு முடிவுகள் மகிழ்ச்சி மார்க்கு தரும். போட்டித் பங்கேற்கும் மாணவர்கள் ஏப்ரல் 30 செய்த தயாரிப்பு குறிப்பிட்ட பகுதிகளில் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இந்த வாரம் முக்கியமானது. மே 3 அல்லது 4 ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிப்பு, வழிகாட்டியின் ஆதரவு அல்லது பட்டயப் படிப்பு திட்டங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஆலோசனைகள். காலை 4:30 முதல் 6 மணி வரை படிப்பது மனதிற்கு அமைதியாகவும் நினைவாற்றலை அதிகரிக்கவும் உதவும். கணிதம், அறிவியல் போன்ற கடினமான பாடங்களுக்கு ஆன்லைன் வீடியோ வகுப்புகளை பயன்படுத்தவும். படிப்பு மேசையில் மீன் உருவம் வைத்தால் கல்வி கிரகமான குருவின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தொழில் கல்வி அதிர்ஷ்டம். அதிர்ஷ்ட நேரம்
காலை 9 முதல் 11 மணி. குறிப்பு: தொழில் முன்னேற்றத்திற்காக செவ்வாய்க்கிழமை அருகம்புல்லை வைத்து காலை 7 மணிக்கு சூரியனை வணங்குங்கள். மொத்தத்தில் இந்த வாரம் தொழில் மற்றும் கல்வித் துறைகளில் வெற்றி மற்றும் முன்னேற்றம் குறித்தது. திட்டமிடல், கடின உழைப்பு மற்றும் நேரத்தை கையாளும் திறன் உங்களை இலக்குகளை அடைய உதவும். உடல் நலம்: இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல்நலம் தொடர்பாக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியமாகும். ராகு 12வது வீட்டில் இருப்பதால் உடல் மற்றும் மன நலத்தில் சிறிய சவால்கள் ஏற்படலாம். குறிப்பாக திடீர் செலவுகள், மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்றவை இந்த வாரத்தில் அதிகம் காணப்படும். முக்கிய உடல் பிரச்சனைகள்: வயிற்று மற்றும் ஜீரண பிரச்சனைகள். இந்த வாரம் அதிக கார உணவு, எண்ணெய் மற்றும் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வயிற்று வலி, அமிலப்பித்தம் அல்லது அடிக்கடி மலச்சிக்கல் போன்றவை ஏற்படலாம். தினமும் அதிகமான நீர் குடிப்பது, பழங்கள், காய்கறிகள் சேர்த்து உணவு சாப்பிடுவது நல்லது. மின்சார மற்றும் தீ விபத்து அபாயம்: ராகுவின் 12வது வீட்டு தாக்கம் காரணமாக வீட்டில் மின்சாதனங்கள், கம்பிகள் அல்லது சமையல் அறையில் தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. குறிப்பாக மே 2ஆம் தேதி வீட்டில் மின்சாதனங்களை சரிபார்த்து குழந்தைகள் அருகில் இருக்கும்போது கவனமாக இருக்கவும். தலைவலி மற்றும் மன அழுத்தம்: பணிப்பளு, குடும்ப சிக்கல்கள் மற்றும் எதிர்பாராத செலவுகள் காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்கலாம். இதனால் தலைவலி, தூக்கமின்மை அல்லது மனச்சோர்வு ஏற்படலாம். தினமும் காலை நேரத்தில் 10 முதல் 15 நிமிடம் பிராணாயாமம் அல்லது மெடிடேஷன் செய்வது மனநிலையை சமநிலைப்படுத்தும். பராமரிப்பு மற்றும் பரிகாரங்கள்: அருகம்புல்லை எண்ணெய். அருகம்புல்லை எண்ணெயில் சிறிது தேன் கலந்து தலையில் தடவுவது உடல் சூட்டையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும். தயிர் சாதம். வாரத்தில் 3 நாட்கள் தயிர் சாதம் சாப்பிடுவது ஜீரணத்தை மேம்படுத்தும். நீர் குடிப்பு: குறைந்தது 2½ லிட்டர் தண்ணீர் தினமும் குடிக்கவும். இது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவும். விளையாட்டு மற்றும் நடைப்பயிற்சி: தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் 20 முதல் 30 நிமிடம் நடைப்பயிற்சி அல்லது லேசான உடற்பயிற்சி செய்தால் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். மருத்துவ ஆலோசனை: கடந்த வாரங்களில் இருந்த உடல் குறைபாடுகள் தொடர்ந்தால் மருத்துவ ஆலோசனை பெறவும். தாயாரின் அல்லது மூத்தவர்களின் உடல் நலத்தையும் கவனிக்க வேண்டும். வயதானவர்கள், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற நிலையான பிரச்சனைகள் இருந்தால் மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளவும். மொத்தத்தில் இந்த வாரம் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. உணவு, தூக்கம் மற்றும் மனநிலையை சமநிலைப்படுத்தும் பழக்கங்களை கடைபிடித்தால் எந்த ஒரு பெரிய சவாலும் இல்லாமல் வாரத்தை சீராக கடக்க முடியும். அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகம்: இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகத்தில் சில சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. கிரகங்களின் நிலை, குறிப்பாக குரு மற்றும் சந்திரனின் அனுகூலம் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை அதிகரித்து ஆன்மீக உணர்வுகளை ஊக்குவிக்கும். அதிர்ஷ்ட எண் மற்றும் நிறம்: இந்த வாரம் உங்கள் அதிர்ஷ்ட எண் 6. முக்கியமான முடிவுகள், முதலீடுகள் அல்லது புதிய முயற்சிகளை இந்த எண்ணுடன் தொடர்புடைய நாட்களில் செய்யலாம். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. இந்த நிறத்தில் ஆடைகள் அணிவது, அலமாரியில் இளஞ்சிவப்பு துணி வைக்குவது அல்லது இந்த நிறத்தில் ஒரு சிறிய பொருள் வைத்திருப்பது உங்கள் மனநிலையை புத்துணர்ச்சி செய்யும். அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உங்கள் அதிர்ஷ்ட நேரமாகும். இந்த நேரங்களில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள், முதலீடுகள் அல்லது ஆன்மீக செயல்கள் செய்வது சிறந்த பலனை தரும். ஆன்மீக பரிகாரங்கள்: புதன்கிழமை லட்சுமி நாராயணனுக்கு வெண்ணெய் விளக்கு ஏற்றவும். இது உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தும் மற்றும் குடும்பத்தில் அமைதி தரும். செவ்வாய்க்கிழமை 6 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு சிவப்பு உடை, இனிப்பு அல்லது புத்தகங்களை வழங்குங்கள். இது ராகுவின் தீய தாக்கத்தை குறைக்கும். அருகம்புல்லை குளியல்: வாரத்தில் ஒரு நாள் அருகம்புல்லை நீரில் கலந்து குளிப்பது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். சூரிய வழிபாடு: காலை 7 மணிக்கு சூரியனை நோக்கி 12 முறை வணங்குங்கள். இது உங்கள் மன உறுதியை, ஆரோக்கியத்தை மற்றும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் மற்றும் தரிசனம்: இந்த வாரம் குடும்பத்துடன் கோயில் செல்லும் திட்டம் அமைந்தால் அது ஆன்மீக மற்றும் குடும்ப அமைதிக்காக நல்லது. குறிப்பாக விநாயகர் அல்லது துர்க்கை அம்மன் கோவிலில் தரிசனம் செய்யலாம்.
ஆன்மீக நூல்கள் வாசிப்பது, தியானம் செய்வது அல்லது யோகா பயிற்சி மேற்கொள்வது மனநிலையை சமநிலைப்படுத்தும். அதிர்ஷ்ட உணவு: தயிர் சாதம், வெள்ளை அரிசி மற்றும் பச்சை காய்கறிகள் இந்த வாரம் அதிர்ஷ்ட உணவாக கருதப்படுகிறது. இந்த உணவுகளை வாரத்தில் குறைந்தது 2 முறை சேர்த்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த வாரம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு, அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் பரிகாரங்கள் மற்றும் மன அமைதிக்கான முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டுவரும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கிரகங்களின் ஆசீர்வாதம் உங்களை வழிநடத்தும். இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிதி, தொழில், குடும்பம், உடல்நலம் மற்றும் ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன. ராகுவின் 12வது வீட்டு தாக்கம் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் குருவின் ஆதரவு பழைய முதலீடுகளிலிருந்து லாபம், புதிய வருமான வாய்ப்புகள் போன்ற நன்மைகளை தரும். தொழில் மற்றும் வணிகத்தில் நீண்டகால முயற்சிகள் பலனளிக்கும். புதிய பதவி, ஊதிய உயர்வு, வணிக வளர்ச்சி போன்றவை சாத்தியமாகும். குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொறுமை, அன்பு மற்றும் சமரசம் மூலம் அமைதி நிலைக்கும். உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. உணவு பழக்கம், தூக்கம் மற்றும் மனநிலை சமநிலைப்படுத்தும் பழக்கங்களை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக பரிகாரங்கள், அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறங்களை பின்பற்றுவதன் மூலம் மன உறுதியும் நிதி நிலையும் மேம்படும். மேஷ ராசிக்காரர்களின் இயல்பான தலைமைத்துவம், ஆற்றல், உற்சாகம் ஆகியவை இந்த வாரம் சவால்களை சமாளிக்க உதவும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்கள் திறமை, திட்டமிடல் மற்றும் உறுதியை பயன்படுத்தினால் எதிர்கால வளர்ச்சிக்கும் குடும்ப அமைதிக்கும் நிதி நலனுக்கும் நல்ல அடித்தளம் அமைக்கும். சின்ன சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு ஆன்மீக நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வாரம் இது.